எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வால் ஹேங்கிங் பார்க்கலாம். அதுக்கு டீ கப் எடுத்திருக்கேன். நான் டீ கப்பு உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு 6 கப் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மேலே பெயிண்ட் அடித்து உங்கள் வீட்டில் இருக்க ஜரிகையோ இல்லைன்னா வேறு எதனா கிளிட்டர் பேப்பர் இருந்தால் கூட சைடில் ஒட்டிக்கலாம். பெயிண்ட் அடித்து இந்த கலர் அடிச்சதை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த இது இருந்தது எனக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி, அந்த இதுவை வந்து இதில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி காயட்டோன்ட்டு வச்சுருக்கலாம். இது மாதிரி ஒரு 6 பீஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது நம்ம மணி எப்படி கோத்து டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உள்ளன் நூல் தேவைப்படுது. உள்ளன் நூல் இந்த கலர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருந்த கலரை எடுத்திருக்கேன். இந்த கலரை வந்து நம்ம எப்படியும் ஒரு சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி சுற்றி இந்த முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு ஊசி நூல் கோத்து வச்சுருக்கேன். இந்த உள்ளன் நூலை இதே கலர் நூலை ஊசி போட்டு கோத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இது உள்ளே கோத்துக்கலாம். கோத்து வெளியில் எடுத்து வந்துடலாம். வந்துட்டு இதில் கோல்டு பீட் வந்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த கப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த கப்பு உயரம் இந்த இது இருக்குது பாருங்கள், இதுக்காக கொஞ்சம் தள்ளி நம்ம முடி போட்டுட்டோன்னா கப்பு உள்ள கோக்கும்போது உங்களுக்கு தொங்காது. அதுக்காக இந்த மாதிரி நாட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இது சென்டர் பார்த்துட்டு ஊசியை இது உள்ளே விட்டுடலாம். இப்படி விட்டுட்டிங்கன்னா சென்டரில் இது வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முடி போட்டிருக்கோம் பார்த்தீங்க, அப்போ கீழே வந்து இது தொங்கும். இதில் வந்து ஒரு லென்த்து நீங்களே வச்சுக்கோங்க. இந்த லென்த்து நான் இவ்வளோ தொலைவு வச்சுருக்கேன். இந்த முடியை வந்து இங்கே நம்ம அதே மாதிரி கீழே கப்புக்கு போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோன்னா மணி கோக்கும்போது உங்களுக்கு கீழே இறங்காதுன்றதுக்காக நான் இது கோத்துருக்கேன். வால் ஹேங்கிங் பார்க்கவும் அழகாக இருக்கும். 3 வாட்டி நம்ம இதை மாதிரி முடி போட்டுட்டோன்னா அந்த இடம் வந்து கல்லாயிடும். அப்போது இந்த பீடு இருக்குது பாருங்கள், மணி மாலை, அந்த முத்து மாலை இருக்கும் இல்லைங்களா, அந்த முத்து மாலை தான் இது. அதில் இருந்த பழைய மணி தான். வீட்டில் இருக்கிற மணி, உங்கள் ப்ளவுஸு பார்ட்ரு ப்ளவுஸ்லாம் வரும் பாருங்கள், அதில் இருக்க கோல்டு ஜரிகையில் புடவை வேஸ்ட்டு புடவையில் கோல்டு பார்டர் இருக்கும். அந்த ஜரிகைலாம் இருந்தால் கூட இதில் இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கணும். இப்போ இதில் எவ்வளோ கயிறு வேணுமோ நம்ம விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வால் ஹேங்கிங்கு இந்த மாதிரி நான் ஒரு 5-6 பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 6 கலர் பண்ணியிருக்கேன் நான். இந்த 6 கலரை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொடை வாங்கினோம் இல்லைங்களா, அந்த கொடை குச்சி இது. அந்த கொடை குச்சியில் இந்த உள்ளன் நூலை நான் சுற்றி வச்சுருக்கேன். இந்த கொடை குச்சியில் நம்ம இதை வந்து ரோல் பண்ணலாம். ஹைட்டு வயசு நம்ம எப்படி வச்சுக்கணுமோ வைக்கலாம். அதுக்காக இந்த நூலை வந்து இதில் வெறும் குச்சா இருக்குதேன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இதை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம குச்சியில் சுற்றிட்டு இதை ஆர்டர் வைஸாக நம்ம எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதில் நான் கட்டியிருக்கேன் 1 by 1 எல்லோ, க்ரீனு, ஆரஞ்சு, ரெட், ப்ளூ. இது வந்து இதில் குச்சியில் 2 பேர் குச்சி பிடிச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, கையில் கீழே வச்சுட்டு நம்ம ஒண்டியாகவே பண்ணிக்கலாம். பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். முடி போடுறதுக்காக தான் அதை காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம அதே மாதிரி கட்டலாம். இப்போ அதே மாதிரி இந்த கலர் நூல் இந்த ப்ளூ எடுத்து இந்த ப்ளூக்கு என்ன ஹைட் இருக்கோ அந்த லெவல் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ப்ளூ ஹைட் என்னவோ அதை வச்சு இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். கட்டி வச்சுருக்கேன். மேலேயும் இந்த கயிறு வச்சுருக்கேன், மாட்டுறதுக்காக கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறில் இது இப்படி மாட்டியிருக்கேன் பாருங்கள். வால் ஹேங்கிங் நல்லா இருக்குங்களா? இன்றைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காங்க, இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பை வந்து துருவை பிடிச்சா அழிஞ்சு போயிடும் இரும்பு. அது மாதிரி நம்மளோட மனிதனின் மனநிலையை தவிர வேறு யாராலும் மனுஷனை அழிக்க முடியாதான். நம்ம மனசு தான் நம்மளை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பொன்மொழி பிடிச்சிருந்தது, திரும்பவும் சொல்றேன். ரத்தன் டாட்டா சொன்னது, இரும்பை துரு அழித்து விடும், அதுபோல மனிதனின் மனநிலையை தவிர வேறு யாராலும் மனிதனை அழித்து விட முடியாது என்ற வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வரிகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு கேகேவின் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.